டெல்லியில் இருந்தேன். ரொம்ப முக்கியமான வேலையை கொடுத்துருந்தார் தலைவர். அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லும் போது என்னை எலெக்ஷன் ஆஃபீஸ் இன்சார்ஜாக கூட போட்டிருக்காங்க. எலெக்ஷன் ஆஃபீஸ் தமிழ்நாடு என்டையர் பிஜேபி எலெக்ஷன் ஆஃபீஸோட இன்சார்ஜாக வேறு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் மீடியாக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க என் மேலே வச்ச குற்றச்சாட்டு, அதாவது ஒரு 6-7 மாதம் முன்னாடி, அதாவது முன்னாடி ஒரு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஒரு 4 பொய் வழக்கில் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமர்கிட்ட ஒரு 2000 கோடி இருக்குது. நீங்களே கூட சில பத்திரிகைலாம் போட்டிருக்கிறீங்க, 2000 கோடி இருக்குது, இவர்கிட்ட 10,000 கோடி இருக்குது. இப்படிதான் நிறைய பேர் சொல்ல வேண்டாம், பத்திரிகை பேர் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ 50,000க்கு வந்துடுச்சு. அதை நினச்சி அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அது 50,000 கோடியாக தானே போகணும், 50,000 வருமான கருமை. அதில் அதாவது தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தியே தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட அவர் மேலே ஒரு 10 பொய் கேஸ் போடுவாங்க நம்ம ஆட்கள். மகாத்மா காந்தியே பிறந்திருந்தா கூட திமுக அரசாங்கம் ஒரு 10 பொய் கேஸ் அவர் மேலே போடுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தால் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அதாவது ஒரு கருத்தால் மோதணும். ஒரு கருத்தை நம்ம முன்னாடி வைக்கிறோம், அதை நீங்கள் கருத்தால் மோதணுமே தவிர, என்கிட்ட பலம் இருக்குது, நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன், நான் நினச்சா எத்தனை பொய் வழக்கு வேணாலும் போடுவேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தமிழ்நாட்டில் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் பண்ணுறதில்லை. திமுகலேருந்து இந்த ஐஎஸ்லேருந்து யாராவது அனுப்புனாங்கன்னா அந்த நம்பர்லேருந்து வரதை வச்சு நீங்கள் அப்படியே நியூஸை போட்டுடுறீங்க. கரெக்டாக ஐஎஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் அனுப்பி விடுவான், இதை போடுங்கன்ட்டு உடனே நீங்கள் நியூஸ் போடுவீங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 தனிப்படை அதிரடி காட்டிய போலீஸ் எங்கள் கும்மிடிப்பூடி பார்டர் இல்லையா? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். பொய் வழக்கு ஊருக்கே தெரியுது இது ஒரு பொய் வழக்குன்ட்டு. நான் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவன் தெரியுமா? என்னுடைய அப்பா 8 வயசில் இறந்துட்டார். மீடியா முன்னாடி சொல்கிறேன், நான் என்னை வளர்த்தது எங்கள் அம்மா. கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்கள் கட்சியில் உள்ள. ஒரு நிமிஷம் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன், அவசரப்படாதீங்க, கண்டென்ட் வரும் உங்களுக்கு, டோன்ட் வரி. அப்போ ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னா, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பெண், அவங்கள தவறான வார்த்தையில் பேசுகிறாங்க. அந்த வீடியோ ரெக்கார்டிங்கெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் எல்லாமே வச்சுருக்கேன். எனக்கு அனுப்பி விட்டாங்க, டெல்லியில் இருக்கும்போது அனுப்புனாங்க. தவறான வார்த்தையில் இன்னொருத்தர் பேசுகிறாங்க. அவங்க திமுகவில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய சொந்தக்காரங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், ஏங்க இந்த மாதிரி எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்கள திமுக தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க பேரை சொல்லியே நாங்கள் அவங்க சொந்தக்காரங்க எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியே மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, தகாத வார்த்தைகள். அதாவது நம்மளால் ஒரு இந்த சொசைட்டினால் கேட்கவே முடியாத வார்த்தைகளை திட்டுறாங்க. அந்த ஆடியோவும் இருக்குது. நீங்கள் கேஸ் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னது தான். எங்கே இது வெளியே வந்துருமோ அப்படின்ட்டு உடனடியாக பிளேட்டாக மாற்றி, ஏங்க யோசிச்சு பாருங்க, லாஜிக் எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது லாஜிக் இருக்கா? நான் ஒருத்தர் காசு கொடுக்குறேன்னா என் டிரைவர் போய் பங்கு கேட்குறாரா? இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நாளைக்கு முதல்வருடைய டிரைவர் போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முதல்வரை கேள்வி கேட்டீங்களா? சொல்லுங்க சார், கேள்வி நியாயமாக இருக்கணும் யாருக்காக இருந்தால். நாளைக்கு நீங்கள் ரிப்போர்ட்டர், இந்த இடத்துல இந்த ஒரு சேனலில் ரிப்போர்ட்டர்னு வச்சுப்போமே, நீங்கள் தப்பு செய்கிறீங்க, நீங்கள் உடனே உங்கள் ஓனர் அவர் தான் காரணம், அவர் பேர் தான் நீங்கள் சொல்லலாம், நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதுக்காக நான் தான் குற்றவாளியா? எந்த இடத்துல இது நியாயம்? கட்சிக்கு தெரியும் நான் எந்த விதமான தவறு செய்ய மாட்டேன். அதனால தான் எனக்கு மேலும் மேலும் பதவி கொடுத்துட்ருக்காங்க, மேலும் மேலும் பொறுப்பு கொடுத்துட்ருக்காங்க, மேலும் மேலும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்ருக்காங்க. டெல்லியிலையும் 10 நாள் வேலை செஞ்சுருக்கோம், கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பலன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், என்னோட பயணிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுவும் இந்த திமுக அரசாங்கம் இருக்கும்போது ஈஸியாக பொய் வழக்கு. இப்போ கூட எனக்கு உள்ள ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் வெளியே வந்தவொடனே இன்னும் 2 பொய் வழக்கு போடுவாங்க உங்கள் மேலே, ரெடியாக வச்சுருக்கிறாங்க. டாப் லிஸ்ட்டில் அமர் பிரசாத் ரெட்டி எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும். ஏன் இப்படி பதறீங்க? எதனால் உங்களை எதிர்கொள்ள முடியல? முதல் முறையாக பார்க்குறேங்க, எனக்கு ஒரு சந்தோஷம் தான், திருப்பி கட்சிக்காக ஜெயிலுக்கு போகிறோம், அதெல்லாம் அதை வச்சுப்போம், அது ஒரு சந்தோஷமாக வச்சுப்போம். ஆனால் பிஜேபியினுடைய தொண்டனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கல்ல, நாங்கள் தானே உங்களுடைய எதிர்கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஏங்க, அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் நான் நேற்று பார்த்தேன், அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் எங்கள் தலைவரை பற்றி இதே ஏர்போர்ட்டில் வரும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் எல்லாம் அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நான் ரிப்ளை பண்ணணுமா அப்படின்ட்டு. ஒருவேளை கோபாலபுர குடும்பத்தில் தான் பிறக்கணுமோ, அப்படின்னா ரிப்ளை பண்ண வருவான்னு. அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்கிற ஒரு சின்னவர்கிட்ட எங்கே போச்சு?
அங்கே எங்கே போச்சு? அங்கே அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? நானும் மதிக்கிறேன், டிஆர் பாலு அண்ணன் நானும் மதிக்கிறேன், இருந்துட்டு போட்டோம் அப்படியே. பட் அங்கே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? அங்கே உங்களுடைய அந்த ஆளுமை என்னாச்சு? 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? நீங்கள் அவருக்கு வாழ்க்கை தானே சொல்லிட்டு இருக்கீங்க சார். பொதுவாக ப்ரெஸ் பொய் வழக்கு போடும்போது நீங்கள் போலீஸை டெக்கரேட் பண்ணாதீங்க. பொய் வழக்கு போடும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொய் வழக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொய் வழக்கு என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நீங்கள் போலீஸை டெக்கரேட் பண்ணாதீங்க. போலீஸை கொஸ்டின் கேளுங்க, இது எந்த விதத்தில் நியாயம். நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்களே. நீங்கள் கேட்காததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க. இனி சார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க, அரசியல் வரமாட்டாங்க. எதுக்குடா நமக்கு இந்த அரசியல்? இவங்க வந்தால் பொய் வழக்கு போடுவாங்க போல இருக்கு, 10-15 நாள் உள்ள வைப்பாங்க போல இருக்கு, எதுக்கு நமக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தமிழகத்தில் இந்த மிரட்டுற அரசியல், இந்த பவரை யூஸ் பண்ணி அதாவதுங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னா, அப்படி ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இருக்குன்னா அந்த முதல் அரசாங்கம் திமுகவினுடைய ஃபாசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் தான் சொல்லணும். இப்போ 2 கேஸ் போட போகிறாங்களாம், ரெடியாக வச்சுருக்காங்களாம். என்ன கேஸ் எனக்கு தெரியாது. ஒருவேளை யாராவது வீட்டில் வந்து ஏதாவது தண்ணி வரலனாலும் ஏன் மேலே தான் போடுவாங்க போல இருக்கு. கரண்ட் பில்லு அதிகமாக வந்தாலும் நான் தான் பொறுப்பு போல இருக்கு. இது என்னங்க கேஸுங்க இதெல்லாம்? என்ன கேஸ் இதெல்லாம்? இதுக்கு முன்னாடி 4 கேஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பேரிகேடு தள்ளனேன், இது ஒரு கேஸுண்ணே. நான் இல்லவே இல்லை ஒரு இடத்துல, அந்த சம்பவத்தில் ஒரு கேஸு. நீங்கள் லாஸ்ட் போட்ட 4 கேஸில் 3 கேஸுக்கு ஆன் ஸ்பாட்லேயே பெயில், ரிமாண்டே பண்ணலை. இந்த கேஸ்லையுமே இந்த போட்டிருக்காங்களே இந்த பொய் கேஸ், ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குன்னு தெரியும். என்ன ஒன்று, என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க. என் கூட இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி. சார் எங்கேயாவது நடக்குமா இது? அவ்வளோ பெரிய கேஸா சார் இது? 3 தனிப்படையா? எதுக்குங்க 3 தனிப்படை? எனக்கு தெரியல. நீங்க தலைமறைவுங்கிறதுனால தான் 3 தனிப்படை. எது? நீங்க தலைமறைவா இருந்ததுனால 3 தனிப்படை. அப்படி அக்கா உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா? உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா? அண்ணன் உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா? உங்களோட பேசிட்டு இருந்தேன். அவர் எங்க அண்ணன் ஐயப்பன் அண்ணன் உங்களோட பேசினேன்னா, பாலா அண்ணன் உங்களோட பேசினேன்னா நான் எப்படி தலைமறைவு? எங்க தலைமறைவு சார்? ஒரு நிமிஷம். இப்போ நான் சொல்ற குற்றச்சாட்டு நீங்க கேளுங்க. SC ST அந்த பிரிவில் அந்த செக்ஷனில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அவங்களுக்கு சொந்தக்காரங்களான அவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் போட சொல்லி இப்போ செஷன்ஸ் கோர்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ அவங்கள தேடி ஒரு 3 தனிப்படை போடுறீங்களா? இப்போ நாங்கள் கேஸ் எடுக்கணும், இது வந்து இம்பார்ட்டன்ட் கேஸு, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு SC சமுதாயத்தினுடைய ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசுகிறாங்க, அவங்கள தாக்குறாங்க, நீங்கள் கேஸ் எடுங்கன்ற சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஏன் மேலே கேஸ் போடுவீங்களா? நீங்கள் ஏன் மேலே கேஸ் என்ன இருக்குது இதில் கேஸில்? இதுக்கு முன்னாடி எனக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்லையா சார்? 600 காலேஜில் கெஸ்ட் லெக்சராக போயிருக்கேன் நான். 600 காலேஜில். சில பேர் எங்கள் காலேஜில் பாஸ் ஆகாமல் இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 600 காலேஜில் போயிருக்கேன். வாட் இஸ் மை பேக்ரவுண்ட்? என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எங்களெல்லாம் பார்த்தா. நீங்கள் தான் 60 வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம், 60 வருஷம் நாங்கள் திமுகன்றீங்களே. எனக்கு 37, எங்கள் தலைவருக்கு 39. ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க? தைரியமாக எடுத்துட்டு பேச வேண்டியது தானே. தலைவர் பேர் அண்ணாமலைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பதறீங்க. அப்படியே இந்த பக்கம் ஒருத்தர் ஓடுறாரு, அந்த பக்கம் ஓடுறாரு. நான் சொல்ல மாட்டேன், நான் பேச மாட்டேன். அதனால சொல்கிறேன், பொய்யான வழக்குகளை போடாதீங்க. பொய் வழக்குன்றது மிக தவறு, அதை செய்யாதீங்க. 2வது, ஒரு கேஸை காட்டிட்டு அது கீழே உடனே ஒரு 3 கேஸு ஃபார்மல் அரெஸ்ட் காட்ட வேண்டியது. அப்போ அவர் பண்ணாருங்க 1 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடியே. இதே கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன், நான் சொல்கிறேன், கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கேஸு, பிரதமருடைய ஃபோட்டோ ஓட்டினேன். எப்போங்க அந்த ஃபோட்டோ? அது நீங்கள் படித்து பார்த்தீங்களா யாராவது? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எங்கே போச்சு தமிழ்நாட்டில்? யாருமே எஃப்ஐஆரை படிக்கிறது கிடையாது, யாருமே கம்ப்ளைண்ட்டை படிக்கிறது கிடையாது. எங்கே போச்சு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எங்கே போச்சு? திமுக ஆஃபீஸில் அடமானம் வச்சுட்டாங்களா? தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் பாருங்கள், அந்த கம்ப்ளைண்ட்டில் பாருங்கள். நான் எடுத்துன்னு போயிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படத்து மேலே வந்து நான் வந்து படம் ஓட்டினேன். அப்படி தான் ஓட்டினேன் நான். நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து திமுகவுக்கு பண்ணலாமா? தப்பு இல்லை. நீங்கள் தான் சார் கேள்வி கேட்கணும். அதுக்கு நாங்கள் பாருங்க, எங்கே ப்ரெஸ் வந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, எங்கள் தலைவராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி தான் நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுடைய உண்மையை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
ஆனா நீங்க திருப்பி கேள்வி அவங்க கேட்க மாட்டேன்றீங்கிறது என்னுடைய வாரம். சார் ஒரு நிமிஷம் சார், மிஸ்டர் விஜயனுக்கு நான் வந்து இன்ஸ்பெக்டருக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கால் ரெக்கார்டு இருக்கு. சும்மா இந்த பொய் சொல்றவெல்லாம் வச்சுக்கூடாதுங்க சார். இந்த 10 நாள்ல கால் பண்ணிருக்கீங்க. நீங்க பாருங்க சார், கால் ரெக்கார்டு எல்லாருடைய கால் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்காங்களே. ஒருத்தருடைய கால் ரெக்கார்டு இல்லையே, எல்லாரும் எடுத்துருக்காங்களே. நான் அன்னைக்கே ஃபோன் அடிச்சுட்டே தான் இருக்கேன். அன்னைக்கே நான் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன். ரெண்டாவது, நான் கட்சியினுடைய ஒரு தொண்டன், கட்சியினுடைய ஒரு தீவிர தொண்டன். என் கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். என் கட்சி என்ன வேலை கொடுக்குதோ அதை தான் நான் செய்வேன். கட்சி நீ இங்கே இரு, இங்கே இருப்பேன், இங்கே இருக்காத நீ டெல்லி போ, டெல்லியில் இருப்பேன், நீ டெல்லியில் இருக்காத மகாராஷ்டிரா போ, மகாராஷ்டிரா போ. இது நேஷனல் பார்ட்டி. முன்ஜாமீன் கொடுத்த பிறகு நீங்க கரெக்டா ட்வீட் போடுறீங்க. என்னங்க முன்னாடியே நீங்க வந்து ரிஷிகேஷ்ல நான் இருக்கிறேன், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டுருக்கீங்க. இது கரெக்டா முன்ஜாமீன் வந்து ஜட்ஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு நீங்க வந்து போடுறீங்க. முன்ஜாமீன் கொடுத்துட்டாரு ஜட்ஜி. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆட்சேபணம் இல்லைல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ரொம்ப நன்றி தானே, எல்லாரும் சந்தோஷம் தானே முன்ஜாமீன் கொடுத்தது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் ட்வீட் என்னமோ போட்டுக்கிறேன், என்னுடைய ட்விட்டரு என்னுடைய இஷ்டம், என்னமோ பண்ணிட்டு போகிறேன். நான் தியானம் பண்ணுறேன், டான்ஸ் ஆடுறேன், என்னமோ பண்ணுறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அது உங்களுக்கு எதுக்கு, ப்ரெஸ்ஸுக்கு எதுக்கு? ஏன் ட்விட்டருங்க, என்னுடைய விருப்பங்க. நான் என்னமோ பண்ணுறேங்க. கங்கையில் பல பேரை வேண்டிக்கிட்டேன், கங்கையிலே பல பேர். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்லுங்கள்? ஜஸ்ட் சொல்கிறேன், இட்ஸ் மை பர்சனல் திங். இல்ல சார், இன்ஸ்பெக்டர் 10 தடவை பேசுறேன்னீங்கன்னா எடுக்கல ஃபோனு. இல்ல சார், அதான் ட்வீட் போட்டுருக்கலாமே. சப் இன்ஸ்பெக்டரும் ஃபோன் அடித்தேன். முன்ஜாமீன் கிடைக்கிறப்போ நீங்க வந்து ட்வீட் போட்டது ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கிறேன். அடுத்த வாட்டி பண்ணுற அந்த வேலையை மேபி இன்னொரு 10 நாளே கூட இன்னொரு பொய் வழக்கு போடுவாங்க. அப்போ வேணால் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி உடனே ட்வீட் போடுறேன். இதனால் டைம் கொடுங்க. ஒரு விஷயங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். சார் தனிப்பட்ட புகார் கிடையாது சார், இவங்க சொல்லக்கூடியது நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் புரிஞ்சிக்கணும். நான் சொல்கிறேன், இவங்க திமுக சேர்ந்தவங்க, அவங்களுடைய இவங்க இப்போ அந்த அம்மையார் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க பேரை சொல்லி தான் மிரட்டுறாங்க. ஆடியோ இருக்கு, அந்த ஆடியோலாம் கேட்க முடியாது. ப்ளே பண்ண வாங்க, நீங்கள் இப்படி கட் பண்ணிடுவீங்க. லைவ் கியூ போயிட்டு இருந்தீங்கன்னா உடனே கட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு தகாதான வார்த்தை, கேட்கவே முடியாத வார்த்தை இல்லை. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பெண்மணியை திமுகவில் இருந்து ஒருத்தர் பேசுகிறாங்க. அவங்கள உடனடியே எப்படி நீங்கள் கட்டமைக்கிறீங்க? அவங்க எங்கள் கட்சிக்காரரு, இந்த கட்சிக்காரர் உள்ள சண்டை. இப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் நமக்கு ஃபேவரபிள் ஆர்டர் வந்திருக்கு. உடனடியாக நீங்கள் ஓப்பன் பண்ண சூமோட்டோவில் எடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவில் வந்து நீங்கள் வழக்கு போடணும்னு சூமோட்டோவில் எடுத்திருக்காங்க கேஸ். ஐம் நாட் ஜோக்கிங், நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்களா? இப்படியே நேரம் மைக் எடுங்க, நேரம் மைக் எடுத்து அம்மையார் தமிழிச்ச தங்கப்பாண்டியன் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்துன்னு கேட்பீங்களா? ஏன் இப்போ தனிப்படை ஏன் போடல? 3 தனிப்படையில் போட வேண்டியது தானே? ஏன்னா நான் என்ன கேட்குறேன், இவர் இருக்காரு, என் கூட வந்தார், என்ன என் கூட வந்த பாவத்துக்கு இவரோட மனைவி 2 மணி வரைக்கும் டார்ச்சர் பண்ணாங்களா பண்ணலையா? சொல்லுங்க போலீஸ். யார் கொடுத்த அதிகாரம் இது? யாரு கொடுத்த அதிகாரம்? எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இந்த அதிகாரம்? அவர் எங்க? இவர் மனைவியை போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போயிட்டு 2 நாள் உட்கார வச்சிருக்கிறார். எதுக்கு? என்ன நடந்துருக்கு தமிழ்நாட்டில்? எப்படி இருந்த போலீஸ், ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகராக இருந்த போலீஸ் இன்னைக்கு திமுகவில் சில பேருக்கு வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக, ஒரு குடும்பத்தை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி போவீங்க நீங்க? நியாயம் தர்மம்ன்ட்டு ஒன்று கிடையாதா தமிழ்நாட்டில்? எப்படி இளைஞர்கள் வருவாங்க? எப்படி அரசியல் செய்வாங்க? இதுதான் மீடியா விரும்புதா? நான் கேட்குறேன் மீடியாவை, நான் ஓப்பனாக கேட்குறேன் உங்களை, நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நான் பார்த்தேன் எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டாக போடுறீங்க நீங்கள். பல பேர் எதுக்கு போடுறீங்க அந்த மாதிரி? ஒரு கேள்வி எது நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்களா? எப்படி இந்த கேஸ் அவர் மேலே வந்தது? யாரோ ஒருத்தர் கேட்டிங்களா? அதுக்கு முன்னாடி 4 வழக்கு போட்டாங்களே, பொய் வழக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? கொடிக்கம்பம் இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என் மீடியாலாம் அங்கே இல்லையா? நீங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல இது வரைக்கும்.
ஒரு வீடியோ ரீல்ஸ் பண்ண முடியல சார். அம்பாசமுத்திரத்துக்கு என்ன பஸ்ஸில் கூட்டு போகிறாங்க. பஸ்ஸில் கூட்டு போகிறது ஒன்று இழிவாக சொல்லலை. ஆனால் எத்தனை பஸ்ஸு மாதிரி நான் போனேன் எனக்கு தெரியுமா? ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அரசியல மோத தெரியாதா திமுகன்னு கேட்குறேன். நான் வேற ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் தவறாக கேட்கல. நாங்கள் ஒரு கருத்து வைக்கிறோம், ஆமாம் பலமாக வைப்போம். ஒன்றும் இல்லை சார். இந்த பாத யாத்திரையை எப்படியாவது தடுக்கணும் சார். இப்போ கூட ஒன்றும் இல்லை, பிரதமர் இப்போ வரப்போறாரு, அதுக்கு நான் போகக்கூடாது. அதெல்லாம் முடியாது. நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க, நான் பண்ணுறதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வரணும். தமிழ்நாட்டில் ஒரு யூத் சப்போர்ட்டட், யங் சப்போர்ட்டட் ஈகோ சிஸ்டம் வரணும். ஒரு அழகான அரசியல் செய்யக்கூடிய பூமியில், அழகான விஷயங்கள் பண்ணக்கூடிய பூமியில் இந்த அளவுக்கு ஒரு ஃபாசிசம் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து சார். எலெக்ஷனில் நீங்கள் நிற்க போறீங்க? நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னு நிற்பேன் சார். நான் கூட தான் நிற்பீங்களா? பிஜேபி நிற்க மாட்டீங்களா சார்? ஒரு நிமிஷம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் நான் இந்த கட்சியில் எதையுமே கேட்டது கிடையாது இப்போ வரைக்கும். ஐ வாஸ் த யங்கெஸ்ட் அட்வைசர் 2019. ஐ வாஸ் த யங்கெஸ்ட் அட்வைசர் இந்த பிஎம் கேபினெட், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். நான் கேட்டு கொடுக்கல. அதை வந்த உடனே எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அதை ரிசைன் பண்ணிவிட்டு நீ உடனே கட்சிக்கு வரணும்னு சொன்ன உடனே கட்சியில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு செல்லை ஆரம்பித்து அதுக்கு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆக்குனார். என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால தான் இங்கே நம்மளுடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் கூட இன்றைக்கி அந்த தயாநிதி மாறன் அவர்கள் கூட புதுவாக ஒரு பிரிவு திமுக ஆரம்பித்து அதுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். கரெக்டுங்களா? திமுக அந்த மாதிரி பிரிவு இல்லை முன்னாடி, இப்போ தான் ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க? இந்த மோடி கபடி லீக்கில் 55,000 பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பிரதமரே என்ன நேரடியாக பாராட்டினார். மோடி கபடியில் 55,000 இளைஞர்கள். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், எந்த கட்சியாலும் பண்ண முடியாது. ஒருத்தரும் உழைச்சிருக்காங்க, இவர் உழைச்சிருக்காரு, இவங்க உழைச்சிருக்கிறாங்க. இவங்களாம் பாக்ஸர், கூட இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. அதனால சார், இளைஞர்களை தடுக்கணும்னு நினைக்காதீங்க. திமுக அரசாங்கத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர் அரசியல் வைங்க, எதிர் விமர்சனம் வைங்க. ஆனால் பொய் வழக்குகளை போட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் துன்புறுத்தி என்ன இது? எங்கள் மதருக்கு இன்னைக்கு பயாப்சி கொடுத்துருக்குறாங்க, இன்னைக்கு ரிசல்ட் வருது. மனிதாபிமானம் இல்லையா? சொல்லுங்க. பிரசன்ட் மீடியா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு பயாப்சினால போக முடியாத சூழ்நிலை நீங்க உருவாக்கி வச்சிருந்தீங்க, சொல்லுங்க. அதான் சொல்றேன், இனிமேலாவது இந்த அரசியல் சூழ்நிலை மாறி ஒரு நல்ல ஒரு அரசியல், குட் கவர்னன்ஸ், ஃப்ரெண்ட்லி கவர்னன்ஸ், இதுதான் இந்த தமிழ்நாட்டில் வரணுங்க. அதை தான் நாங்களும் விரும்புகிறோம். தேங்க்யூ.